கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம். அதில் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, இன்றைய தினம் தேவன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுகிறார்னா, கர்த்தரே இதை சொன்னார். தேவன் தான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். தேவன் தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்னா என்ன? வேதத்திலே நம்மளை கொடுத்த வாக்கு தத்தங்கள், நம்மளை கொடுத்த தீர்க்க தரிசனங்கள், நம்மளை கொடுத்த ஆசீர்வாதமான காரியங்கள், நம்ம என்ன நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தான் இதை சொன்னார் நமக்காக. இன்றைய தினமும் தேவன் நம்மளுடன் பேசிக் கொண்டிருக்கிற தேவன், நம்மளுடன் முகமுகமாக நம்மளுடன் பேசிக் கொண்டிருக்கும் தேவன். நம்ம வேதம் வாசிக்கும் நேரத்தில் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அருகிலே வந்து விடுவார். வந்து நம்மளுக்கு அதை என்ன காரியங்கள், என்ன வேதத்தில் ரகசியங்கள் என்னென்ன மறைக்கப்பட்டிருக்கின்ற காரியங்களை நமக்கு சொல்ல ஆவலாக இருக்கிறார். நம்ம அதை உணர்ந்து வேதத்தை படிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். கர்த்தரை இதை சொன்னார்னா அது என்ன சொன்னார்ன்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இதுல இருக்கு, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். இது பாருங்க, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களிலும் இருந்து. அப்ப எல்லா முகங்களிலும் இருந்து என்ன? எல்லாத்தையும் இருந்து என்னத கண்ணீரை துடைப்பார். கண்ணீர் எதனால வரும்? 99% வந்து நம்ம வேதனையில, நம்மளால மேற்கொள்ள முடியாத காரியங்கள் நம்மளை அமுக்கும் பொழுது, வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நான் இதுல இருந்து எப்படி இதுல இருந்து விடுதலை பெறுவேன், நான் என்ன செஞ்சா இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நம்ம அறியாம நம்ம இருக்கும் நேரத்துல தான் கண்ணீர் வரும். ஆனந்த கழிப்புள்ள கண்ணீர் அது வேற, அதை பற்றி இதை குறிப்பிடவில்லை. ஆனா இதுல சொல்லப்படுகிறது எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை, வேதனையின் கண்ணீரை, அழுகையின் கண்ணீரை, பிரச்சனைகளின் காரணத்தினால் வருகிற கண்ணீரை தேவன் துடைத்து விடுவேன் என்று சொல்கிறார். எல்லா மக்களிலும் இருந்து, எல்லா ஜனங்களிலும் இருந்து, எல்லார் முகங்களிலும் இருந்து. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படின்ற போது என்ன வந்துரும்னா, தேவனை அறிந்து அறியாத மக்கள் எல்லாருமே வந்துடும். தேவனை அறிந்த மக்கள் தான் மட்டும் கிடையாது, எல்லா மக்களும் இதுல அடங்குவாங்க. அதனால்தான் இதுல எல்லா அப்படின்ற எல்லா முகங்களும் போடப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாருடைய கண்ணீரை துடைப்பதற்கு தேவன் ஆவலாக இருக்கிறார். ஆனா நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தேவனை அறிந்த பிள்ளைங்க, தேவனை அறிந்த ஜனம். நம்ம தேவனை திரும்பி பார்க்கிறோமா? தேவ முகத்தை தேடுகிறோமா? தேவனிடத்தில் இருந்து விடுதலையை தேடுகிறோமா? அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அது தேடாம இருந்தோம்னா நம்மளோட கண்ணீர் வந்து என்னைக்குமே நம்மளை விட்டு விலகாது. நம்ம வருடம் முழுவதும் கண்ணீர் சிந்தி கொண்டே இருப்போம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளா, உங்க வேலைகள்ல பிரச்சனைகளா, வெளி உலகத்துல நீங்க போற வர இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளா, உங்க அக்கம் பக்கம் வீட்டாருனால உங்களுக்கு பிரச்சனைகளா, இல்ல உங்க பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதா, இல்ல பிள்ளைகளோட வேலை விஷயங்கள்ல, பிள்ளைகளோட தொழில், அவங்க பண்ற தொழில்கள்ல பிரச்சனை இருக்கிறதா, இதனால நீங்க யாருக்கும் தெரியாம ராத்திரியில நீங்க வந்து அந்த வேதனை தாங்க மாட்டாம கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தராகிய தேவன் உங்களை நோக்கி சொல்கிற காரியம் என்னன்னு பாருங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களிலும் இருந்து, உங்கள் முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து, அடுத்து என்ன பண்ணுவாரா? தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார். நிந்தைன்னா என்ன? அடுத்தவங்க கேலி பேச்சு. ஒரு சில நேரங்கள்ல நம்மளே அதுல போய் மாட்டிக்குவோம். நம்ம செய்த கையின் காரியங்கள், நம்ம செய்த வேலைகளில் செய்த ஒரு சின்ன தவறுகள் நம்மளை நிந்தை, அவமானங்களை கொண்டு போய் விட்டுவிடும். அதனால தான் தேவன் சொல்றாரு, எல்லா நிந்தையும் நீக்கி விடுவேன், அகற்றி விடுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். எப்பேற்பட்ட ஒரு வாக்கியமுள்ள சந்ததி நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தேவன் இருக்கார் பாருங்களேங்க. நம்ம எந்த போராட்டத்தை இருந்தாலும், எந்த கஷ்டங்களை மாட்டி நம்ம நிந்தைகள், அவமானத்தை சந்தித்து கொண்டிருந்தாலும் அதை பூமியிலே இராதபடியா, உங்கள்கிட்ட மட்டும் கிடையாது, பூமியிலே அந்த காரியங்கள் இராதபடி அகற்றி போடுவாராம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது? தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். தினமும் வேத வாசிப்பு போதும், தினமும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதும், இந்த காரியங்களை நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, இந்த காரியங்களை நம்ம விடாபடியாக பற்றி கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் நீங்க செய்யாட்டினாலும் தேவன் உங்களை விட்டு விலகிக்கிற தேவன் கிடையாது.
ஆனா நீங்க தேவனுடைய அன்பை ருசிக்க 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 நீங்க வேதத்தை நேசிக்க ஆரம்பிப்பீங்க, ஜெபத்தை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஒரு பெரிய மறைபொருள். அதுல நீங்க எந்த அளவுக்கு தேவன் நேசிக்கிறீங்கன்றது உங்க ஜெப நேரத்திலையோ நீங்க வேத வாசிப்பு நேரத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் தேவன் ரொம்ப அழகா சொல்றாரு. நான் மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தரே இந்த காரியங்களை உங்களை நோக்கி சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, கவலையப்பட வேணாம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்துல நம்ம நிலைத்திருக்கோம். தேவன் அவர் செய்யற காரியத்துல அவர் சர்வ நிச்சயமா செய்வார். கர்த்தரே இதை உங்களுக்கு சொல்லுகிறார். அதை மட்டும் விசுவாசித்து நம்ம ஓட கடவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் எல்லாரும் முகத்திலும் ஒரு கண்ணீரை துடைத்து எல்லா முகங்களிலும் இருந்து எல்லா ஜனங்களிலிருந்து நிந்தியை நீக்கி போட்டு அகற்றி போட்டு பூமியிலே இல்லாதபடி அதை அகற்றி போடுவேன் சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை கண்ணீரை நீரே துடைப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய நீரே இதை சொன்னதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அதை பற்றி கொண்டு நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள நிந்தைகளையும் அவமானங்களையும் வெக்கங்களையும் நீர் நீக்கி போடுவேன் என்றதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மூலமாக, கஷ்டங்கள் போராட்டங்கள் மூலமாக அவர்கள் சிந்தும் கண்ணீரை நீர் துடைத்து விடுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய நீரே இதை சொன்னதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.